வணக்கம். நம்மளோட ஸ்டூடெண்ட் ரீசனிங் டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மெட்டில் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏழுலேருந்து எப்படி 24 வந்தது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா இன்ட்டு 3 + 3. ஓகே, ஸோ 7 3 21, 21 + 3 24. அடுத்து 24லேருந்து எப்படி 10ன்னு குறைஞ்சது அப்படின்னு வந்திருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 24 டிவைடட் பை 2 - 2. ஸோ இப்போ 24 நம்ம டிவைட் பை 2ன்னு பார்த்தோம்னா 12ன்னு வரும். 12 - 2 10. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 10லேருந்து எப்படி 33 வந்துச்சு நம்ம பார்க்கணும். அப்போ 10 இன்ட்டு 3 + 3. அப்போது உங்களுக்கு சீரீஸ் புரியும். இன்ட்டு 3 + 3 ஒரு டைம், அதுக்கு அடுத்தது டிவைடட் பை 2 - 2 ஒரு டைம், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ட்டு 3 + 3. இப்போ இது 33ன்னு இருக்கா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 33லேருந்து எப்படி 14.5 மாறுச்சு அப்படின்ட்டு. அப்போது டிவைடட் பை 2 - 2 இந்த ஃபார்மேட் பாருங்கள். இப்போ 33 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 வரும், பேலன்ஸ் 13 அப்படிங்கிற போது 6.5ன்னு இருக்கும். இப்போ 16.5ல் -2ன்னு வந்துச்சுன்னா 14.5. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் புரியுதுங்களா. இதே போல தான் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நம்ம கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கணுங்கிறது இல்லை. அப்போது இந்த சீரீஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது அங்கே எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக ஏபிசி பொசிஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க சியோட பொசிஷன் கேட்குறாங்க. அப்போது ஏங்கிறது என்ன ஆகும், இப்போ இதுலேருந்து இன்ட்டு 3 + 3 அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம். அப்போது 33 + 3 36. அடுத்தது இந்த 36ங்கிறத டிவைடட் பை 2 - 2ன்னு போடணும். இந்த 36 தான் ஏவோட வேல்யூ. ஓகேவா. அதே போல் 36 டிவைடட் பை 2 அப்படின்னா 18ன்னு இருக்கும். 18 - 2 16ன்னு இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 16 இன்ட்டு 3 + 3 இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஏன்னா 16B. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 இன்ட்டு 3 30 48. ஸோ 48 + 3 51. இதுதான் சியோட வேல்யூ. இதுக்கு மேலே நம்ம கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. அவங்க சி தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3வது பொசிஷன் தான். அப்போ ஏபிசி எல்லாம் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ நம்பர் சீரீஸில் இந்த மாதிரி கான்செப்ட்லேயும் கொஸ்டின் இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம். அதே போல் உங்களோட சேனலை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஈஸியாக மேக்ஸு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு கிளாஸஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.